உங்களை எண்ணி ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு கஷ்டமே கிடையாது. உங்களை எண்ணி நேசிக்கிறதும் அவருக்கு கஷ்டமே கிடையாது. அப்போது இந்த பூமியில் நீங்கள் செஞ்ச பாவம், செய்ய போகிற பாவம், இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து இருக்கிறார். இதுதான் இன்றைக்கி புதிய உடன்படிக்கை சத்தியன்றோம். இதுதான் தெரிய மாட்டேங்குது. இதுதான் கிருபையின் சுவிசேஷன்றோம். இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து இருக்கிறார். அப்போ உங்கள் பாவம் பெருசு கிடையாது, அதுக்கும் மேலே அவருடைய சிலுவை மரணம் தான் பெருசு. அதை தான் நம்ம பெருசாக பார்க்கணும். ஆமாம், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னா நம்ப முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய சிலுவையை நம்ம சின்னதாக பார்க்குறோம், சிலுவையை பெருசாக பார்க்கணும். அதான் கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்குது. அதனால் நான் செஞ்ச பாவம், செய்ய பார்க்குறோம், இதெல்லாம் மேட்ரே கிடையாது அவருக்கு. ஏன்னா அந்த பாவத்துக்காக தான் இயேசு சிலுவையில் பலியானார்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ கொடூர பாவம் செஞ்சாலும் அந்த கொடூர பாவத்துக்காகவும் தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினா நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமானா நல்ல வாழ்க்கை வாழ்வேன். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்களும் அந்த வாழ்க்கையை வாழலாம். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆமென். என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி செஞ்சு முடிச்சுட்டார், செய்ய போகிறார்ல. என்னுடைய எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து இருக்கிறார். அந்த விசுவாசம் வரும் பொழுது தான் அந்த சிலுவை மேலே அன்பு வரும். எனக்காக இந்த செயல், நான் இன்றைக்கி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா அவர் போட்ட பிச்சைன்ன மாதிரி அவர் எந்த இடத்துக்கு போயிருக்கிறார், எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார், என் மேலே எவ்வளோ அன்பு அவருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபராக இருந்து சிந்திக்கணும். 19 எல்லாருக்கும் அடிக்கப்பட்டார், தேவ ஆட்டுக்குட்டி இப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது பொதுவாக பிரசங்கம் பண்ணுற வார்த்தை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்காக அடிக்கப்பட்டார், அதை ரிசீவ் பண்ணணும். பர்சனலாக உங்களுக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம்.